ஒரு டன்ல 1000 ரூபா லாஸ், 10 டன்ல 10,000 ரூபா லாஸ். இது தென்னந்தோப்பு ஒயிட் சீரிஸ் 9. ஜூன் 10ஆம் தேதி 26 ரூபா டெலிவரிக்கு ஒரு லாட் அனுப்பியிருந்தோம். பட் ஆக்சுவலாக ஜூன் 4ஆம் தேதியே தோட்டத்துக்காரர்கிட்ட 25 ரூபாய்க்கு அட்வான்ஸ் கொடுத்து வந்தாச்சு. 25 ரூபாய்க்கு அட்வான்ஸ் கொடுத்தோம்னா ப்ளஸ் ஒரு ரூபா வந்து சேலரிக்காகவும் உடிக்கிறதுக்கு, அது இல்லாமல் டெலிவரிக்கு ஒரு ரூபா ஆகும். பட் 2 நாள் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் சடனாக டவுன் ஆயிடுச்சு. 27 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த இடத்துல 26 ரூபாய்க்கு டெலிவரிக்கே வாங்கினாங்க. சரி 10,000 ரூபா லாஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு சரி ஓகே அனுப்பிச்சு விட்டுருவோம், நம்ம அடுத்த லோல பார்த்துலாம் சொல்லி அனுப்பிச்சு விட்டாச்சு. அனுப்பிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு அவங்க தேங்காய் உடச்சிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே 28-29% வர வேண்டிய இடத்துல 24, 25, 26 வந்துருச்சு. சரி அந்த கணக்குப்படி நம்ம 26% தான் வருது மாதிரி கணக்கு சொல்லியிருக்கோம். பட் ஆக்சுவலாக அங்கே வந்து 28% வந்துருக்குதாமா. அந்த லாட்டில் மட்டும் நினச்சி பார்த்ததை விட 15,000 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. அவங்க முந்தானத்து நம்மளுக்கு கூப்பிட்டது மாதிரி எப்படி ஆயிருக்குதுன்னு சொல்லி மிச்சம் பேலன்ஸ் 10,000 போட்டு விட்டாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிஸ்னஸில் பணத்துக்காக மட்டுமே பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பணத்தை தாண்டியும் ஜென்யூனிட்டி, ரிலேஷன்ஷிப், எத்திக்ஸ்க்காக ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் நம்ம எந்த டைப் ஆஃப்